அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மின்னாஜில் குர்ஆன் இஃபில் மதரசாவில் வகுப்பு 2 கற்கும் மாணவன் ரயான். நான் இன்று கண்மணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் நடைபெற்ற முக்கியமான சம்பவமான பத்ர் போர் பற்றி பேச வந்துள்ளேன். وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. பத்ரில் நீங்கள் எதிரிகளை விட ஆயுதத்திலும் தொகையிலும் குறைந்தவர்களாக இருந்த சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தார். ஆகவே அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அவனுக்கு பயந்து வழிபட்டு நடங்கள் என ஆல இம்ரான் 123 ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பத்ர் போர் பற்றி அழகாக குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமன்றி இன்னும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் பத்ர் போர் பற்றி குறிப்பிட்டுள்ளார். பத்ர் போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது நடைபெற்ற யுத்தமாகும். இது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எதிர்த்த குறைஷிகள் மத்தியில் நடைபெற்றது. இப்போர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பத்ர் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் ரமலான் மாதம் பிறை 17ஆவது நோன்பில் பத்ர் என்ற இடத்தில் நடைபெற்றது. பத்ர் என்ற இடம் மக்காவில் இருந்து 200 மைல், மதீனாவில் இருந்து 70 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது. பத்ர் யுத்தம் நடந்த நாளை அல்லாஹ் குர்ஆனின் யௌமுல் ஃபுர்கான் என சிறப்பித்து கூறுகிறான். பத்ர் யுத்தத்தில் காபிர்களிடத்தில் 1000 காபிர்கள், 700 ஒட்டங்கள், 600 கவசங்கள், 100 குதிரைகள் எனவும் முஸ்லிம்களிடத்தில் 5 குதிரைகள், சில ஆயுதங்கள், மொத்தம் 313 சஹாபாக்கள் மட்டுமே இருந்தார்கள். இதில் 227 அன்சாரி சஹாபாக்கள், 86 முஹாஜிரின் சஹாபாக்கள் அடங்குவர். முஸ்லிம்கள் பத்ர் போரில் மிக குறைந்த எண்ணிக்கையோடும் ஆயுத பலத்தோடும் இருந்தாலும் முஸ்லிம்கள் காணப்பட்ட ஈமானிய பலம், ஈமானிய ஆயுதம் முஸ்லிம்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹ் தஆலா பத்ர் யுத்தத்தில் 5000 மலக்குகளை கொண்டு உதவி செய்தார். இது பற்றி அல்லாஹ் சூரா அன்ஃபால் 2:3-5 குறிப்பிட்டுள்ளார். முதலாவது 1000 மலக்குகளையும், அடுத்து 3000 மலக்குகளையும், அடுத்து 5000 மலக்குகளையும் அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்தார். ஆகவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை நம்பிக்கையின் வலிமையும் இறைவனின் உதவியுமே பத்ர் போர் வெற்றி பெற காரணமாக அமைந்தது. இப்போரில் 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், 70 காபிர்கள் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் சிறை கைதியாக பிடிபட்டனர். சிறை கைதி கற்கும் கல்வி அறிவை அதிகபட்சம் வழங்குமாறு கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இப்போரானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறை நம்பிக்கையின் அழகிய தலைமைத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகின்றது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாம்.